29வது திவ்யதேசம் காழிச்சீராம விண்ணகரம். இந்த மாதிரிலாம் பேரை வச்சா யார் சார் சொல்லுவா? ஒண்ணுமே இல்லை. சீர்காழி இருக்கா, திருப்பி போடுங்க. காழிச்சீராம விண்ணகரம். காழிச்சீராம விண்ணகரத்துல 3 இடங்கள்ல நீங்க பெருமாளை திருவிக்கிரமனா சேவிக்கலாம். நடுநாட்டு திவ்யதேசம் திருக்கோவலூர், தொண்டை நாட்டு திவ்யதேசம் திருப்பாடகம்ங்கிற க்ஷேத்திரம், பாடகத்துக்கு அருகே உலகளந்த பெருமாள் கோவில சேவிக்கலாம். அடுத்தது சீர்காழியில் இருக்கக்கூடிய காழிச்சீராம விண்ணகரம் திருவிக்கிரமன். ஆனா ரொம்ப வசதி உயர்ந்த பெருமாள்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு உயர்ந்த பெருமாள். இந்த பெருமாளுக்கு திருவிக்கிரமன் பேரு, தாயாருக்கு லோகநாயகி என்று பெயர். வடதேசத்துல வாமனன் பிறந்த ஊர் சித்தாசிரமம், தக்ஷிண சித்தாசிரமம்னு பேரு இந்த ஊருக்கு. காழிச்சீராம விண்ணகரம் பிரம்மாவினுடைய கர்வம் மேலிட்டு கொண்டு வர ஒரு ரிஷியானவரை பார்த்து அவர் ஏளனம் செய்ய பகவானிடத்தில் ரிஷி பிரார்த்தித்து, பிரம்மாவின் அந்த அகங்காரத்தை நான் அடக்க வேண்டும். எப்படி? என்னுடைய உடம்பிலிருந்து ஒரு கூந்தல், ஒரு ரோமம் கீழே விழுந்துடுத்துனா ஒரு பிரம்மா மாதிரி இன்னொரு பிரம்மா வரணும். அப்படின்னா அவ்வளவு நாள் அந்த ரோமம் இருக்கணும், ரோமம் எல்லாம் விழற அளவுக்கு அவ்வளவு பிரம்மா மாறணும். அப்படின்னா ரோமசர் என்கின்ற பெயர் கொண்ட மகர்ஷி பிரார்த்தித்த ஊர் காழிச்சீராம விண்ணகரம். அஷ்டவக்ரன்னு மகாபாரதத்துல ஒருவர் 8 இடத்துல கோணி இருக்கும் அவருக்கு, அஷ்டவக்ரன்னு பேர். அவரும் பெருமாளுடைய தரிசனத்துக்காக பிரார்த்தித்த ஊர் காழிச்சீராம விண்ணகரம். பிரம்மபுரி சைவத்துல ஞான சம்பந்தமூர்த்தி முதலில் பாடிய பாடு, தோடுடைய செவியன் விடையேறியோர் துவன் மதிசூடி காடுடைய சுடலைப்பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன் ஏழுடைய வல்லரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவர் என்று. அந்த பிரமாபுரம்ங்கிற சீர்காழியில காழிச்சீராம விண்ணகரம். காழிச்சீராம விண்ணகரத்தில இருக்கக்கூடிய தாடாளன் என்னன்னா, இந்த தாடாளனுக்கு ஒரு பேருண்டு. திருமங்கையாழ்வார் இருந்த காலத்தில், நான் ரிசர்ச் எல்லாம் கிடையாது, புஸ்தகத்துல இருக்கிறது அப்படியே சொல்லிவிடுவேன். திருமங்கையாழ்வார் இந்த க்ஷேத்திரம் வழியா போயிட்டு இருக்கார். அப்ப திருமங்கையாழ்வாருடைய சிஷ்யர்களுக்கும் ஞானசம்பந்தர் சிஷ்யர்களுக்கும் ஒரு சின்ன போட்டி வர இந்த தலைவர்கள் 2 பேரும் சந்திக்கிறா. தலைவர்கள் சந்திச்சா ஒரு ப்ராப்ளமே இல்லை. திருமங்கையாழ்வாரும் ஞானசம்பந்தமூர்த்தியும் அந்த உபய குசலோபரி க்ஷேமம், நீங்க எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன், இதெல்லாம் கேட்டுக்கிறா. கேட்கும் போது ஒரு போட்டி வருது, தமிழ்ல ஒரு போட்டி. அந்த காலத்துல எவ்வளவு படிச்சிருக்கா பாருங்க, தமிழ்ல ஒரு போட்டி. அந்த தமிழ்ல என்ன போட்டினா, யாரு கவிதை இன்னும் நயமா எழுதுறான்னு. அப்ப உடனே திருமங்கையாழ்வார் சொன்னா போட்டியை வச்சுக்கலாம். அப்போ ஒரு போட்டி, ஒரு குறள் கூறும். திருக்குறள் சொல்லக்கூடிய குறள் 610வது குறள்ல உலகளந்தான் தாயதெல்லாம் அப்படின்னு எடுக்கிறார் வள்ளுவர். அந்த குறள் உருவாய் வந்த வாமனன் திருவிக்கிரமனாக வளர்ந்த திருஷ்யத்தை சொல்ல வேண்டும். அப்ப திருமங்கையாழ்வார் சொன்னார், போட்டி நன்னாதான் இருக்கு, ஆனா எனக்கு அழகான ஒரு விக்கிரகம் இருக்கணுமே, பெருமாளுடைய மூர்த்தி இருந்தால் தான் எழுத முடியும். அப்ப அந்த ஊர்ல ஒரு தயிர் மோர் விற்கக்கூடிய ஒரு வயோதிக ஸ்திரீ இருந்தா. நான் பெருமாளை மறைச்சு வச்சிருக்கேன் என் பானையில, நீ கூட்டா அவர் வராரான்னு பாரு. அப்ப அவர் சொன்னாராம், தாடாளாவா வெண்ணெய் உண்ட தாடாளாவா தவிட்டு பானை தாடாளாவா. பெருமாளை கூட்டம்னு வந்துட்டாராம். பெருமாளை பிரத்யக்ஷமாக வைத்துக் கொண்டு திருமங்கையாழ்வார் பாசுரம் எழுதினார். ஒரு குறளாய் இருநிலம் மூவடி மண்வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்று தருகையனாம் ஆவலியை சிறையில் வைத்த தாடாளந்தால் அணைவீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் 4 வேள்வி 5 அங்கங்கள் அவையாரும் இசைகள் 7 தெருவில் மலிவிழா வளமும் சிறக்கும் காழிச்சீராம விண்ணகரதுவே. ஒரே பாசுரத்துல 1 2 3 4 5 6 7 சொன்னார். ஞான சம்பந்தர் சொன்னார், என்னமா பாடுறி, பிடிங்கோ வேலைன்னு வேலை கொடுத்துட்டார். அதாவது திருமங்கை ஆழ்வார் கையில வேலும் கையுமாய் நிற்கின்ற அந்த திருமங்கை ஆழ்வார். அந்த க்ஷேத்திரம் காழிச்சீராம விண்ணகரம்.